இன்றைய ஆத்மீக தேன். இந்த வருஷ இறுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிற நீ தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உன்னை ஆராய்ந்து பார்க்கிறவனாயிரு. இன்ற தினத்தின் தியானத்திற்காக யோபு 36:11 உங்களுக்காய் நான் வாசிக்கட்டும். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலும் தேவ சமூகத்திலே ஒரு நாள் அல்லது 2 நாள் 3 நாள் நீ அமர்ந்து காத்திருந்து ஜெபிப்பா என்று சொன்னால், வருகிற ஆண்டு புதிய ஆண்டு, புது கிருபைகள், புது நன்மைகள் உனக்கு உண்டாகி வருகிற வருஷம் செல்வ வாழ்வின் வருஷமாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். வேலைகள் உண்டு, பல காரியங்கள் உனக்கு உண்டு. ஆகிலும் இந்த வருட இறுதியிலே தேவனுடைய பாதத்தில் உன்னை ஆராய்ந்து நீயும் உன் தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு புதிய வருடத்திற்குள் போக அவருடைய பலனை பற்றி கொண்டு அவரோடு ஒப்புரவாகிறவனாக நீ காணப்படுவாய் என்று சொன்னால், வருகிற வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் செல்வ வாழ்வை தந்த வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, அன்று மரியாள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்ததனால் எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டால், ஆம் தகப்பனே, அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அல்லவோ? வருகிற ஆண்டை குறித்து நாங்கள் அறியோம், ஆனால் நீரோ காலங்களையும் வருஷங்களையும் அறிந்திருக்கிற தேவன் ஆனபடியால் வருகிற நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு செல்வ வாழ்வாய் இருக்கும்படி உம்முடைய சமூகத்திலே அடங்கி அமர்ந்து இருந்த தங்களை ஆராய்ந்து பார்த்து வருகிறதான காலங்களில் மேன்மையானதை உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Wait upon God and revive yourself to receive His greater blessing.